ஹாய் விவர்ஸ், வெல்கம் பேக் டு பிவிஎஸ் ஹாஸ்னி சேனல். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என்னடா வீடியோ போடாமல் நம்மளுக்கு பிக்சர் காமிச்சு சொல்கிறாங்கன்னு நிறைய பேர் நினைப்பீங்க. மோஸ்ட்லி வீடியோ பார்க்குறவங்க செய்யும்போது வீடியோவில் என்ன மாதிரி வருதோ அதே மாதிரி நம்ம வீட்லேயும் வரப்போகிறதில்ல. நம்ம உமன்ஸ் மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா சமையல் விஷயத்தில் ரொம்ப கேர் எடுத்து பண்ணுவாங்க. அதுமாதிரி ஒருத்தவங்க சொல்கிறத வச்சே அவங்க அதை விட ரொம்ப சூப்பராக செய்வாங்க சமையல் விஷயத்தில். ஸோ அதனால் எனக்கு வீடியோ போடுறதுக்கும் எடுக்கிறதுக்கும் டைம் இல்லை. அதனால் உங்களுக்கு நான் சொல்லித்தரதை நீங்கள் அப்படியே செய்ய போகிறீங்க. பார்த்து செய்யறதை விட சொல்கிறத வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக வரும். என்ன தான் நீங்கள் வீடியோ பார்த்து செஞ்சாலும் கடைசியில் வீடியோ எடிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு அதில் பார்க்குறது அதில் மாதிரி செய்கிறது எதுவுமே நம்மளுக்கு சரியாக வரதும் கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிறத கேட்குறத வச்சு செஞ்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது எல்லா சமையலுமேன்ட்டு. எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வீடியோ எடுத்தும் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ நான் எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன், நீங்கள் அதே மாதிரியே செய்யலாம். வாங்க விவர்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது தம் கட்டி குக்கரில் எப்படி தம் கட்டி சிக்கன் பிரியாணி செய்கிறதுன்னு சொல்லித்தரேன். நெக்ஸ்ட்டு நம்ம இது விசில் விட்டும் செய்யலாம். தம் கட்டி எப்படி செய்யணும், விசில் விட்டு எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். எல்லாமே மெயினாக நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ அதே மாதிரியே தான் செய்யணும். தம் கட்டும் போது நம்ம டைம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ண போகிறோம். இப்போது விசில் விடும் போது தண்ணி கொஞ்சம் கரெக்டாக வைக்கணும், அதுதான் நம்மளுக்கு மெயினாக. இப்போ ஃபஸ்ட்டு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்மளுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை இது நாலும் ரொம்ப முக்கியம். மற்ற பொருள்லாம் உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கலாம். அதாவது அன்னாச்சி மொக்கு, அப்புறம் அன்னாச்சி பூன்னு சொல்லுவோம். ஸோ அது இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை அப்படின்னா போட வேண்டாம். இது நாலும் ரொம்ப முக்கியம். சில பேருக்கு பிரியாணி ஒத்துக்காது. எண்ணெய் நம்ம அதிகமாக சேர்க்கறதுனாலையும் பச்சரிசி சேர்க்கறதுனாலையும் ஒத்துக்காது. ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிரியாணியில் பெருங்காயம் யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஜாதிக்காய் யூஸ் பண்ணிக்கலாம். ஜாதிக்காய் கொஞ்சமாக தட்டி அது எண்ணெய் கூடயே போட்டுக்கலாம். இப்போ நம்ம அந்த பட்டை லவங்கம் போட்டதுலேயே ஜாதிக்காய் கொஞ்சம் தட்டி அதில் போட்டுக்கோங்க. பிரியாணி சாப்பிட்றவங்களுக்கு செரிமானம் ஆகும், அதுக்காக இந்த ஜாதிக்காய் நம்ம சேர்க்குறோம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இது கூட என்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அரை கிலோ அரிசியில் செய்ய போகிறேன், அதனால் 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கிறேன். 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்த 2 வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பச்சை மிளகா 1 போட்டுக்கலாம். நம்மளுக்கு காரம் தேவை அப்படின்னா பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பச்சை மிளகா நம்ம சேர்க்க வேண்டாம். நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. இஞ்சும் பூண்டும் சேம் ரேஷியோவில் எடுத்து அரைச்சி வச்சுக்கணும். இப்போ பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அண்ட் புதினா தழை இது தான் ரொம்ப மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ். இது தான் அதிகமாக நம்ம சேர்க்க போகிறதும். ஒரு ஸ்பூன்லாம் சேர்க்கக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போது அரை கிலோவுக்கு ஒரு கப்பு, ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு சின்ன கப் ஃபுல்லாக. இப்போ ஜாரில் உங்கள் மிக்ஸி ஜாரில் சின்ன ஜார் இருக்கும், அதாவது கைப்பிடி இல்லாமல் சின்ன ஜார் இருக்கும். ஸோ அந்த ஜாரில் ஹாஃப் ஜார் அளவுக்கு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கப்புறமா இப்போ பிரியாணி மசாலா சேர்க்க போகிறோம். ஏற்கனவே பிரியாணி மசாலா எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தேன். வீடியோ பார்க்காதவங்களுக்கு இந்த எண்ட் ஆஃப் செஷனில் வீடியோ ஆட் பண்ணுறேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா இப்போ சேர்க்கணும். மிளகா பொடிலாம் இப்போ சேர்க்கக்கூடாது. பிரியாணி மசாலா மட்டும் இப்போ சேர்க்கணும். ஏன்னா அது எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் ஆனால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ வெங்காயம் போட்டுட்டோம், பச்சை மிளகா போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்போ பிரியாணி மசாலா 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா பிரியாணிக்கு நம்ம டேஸ்ட் கொடுக்க போகிறதே இந்த பிரியாணி மசாலா தான். ஸோ 2 ஸ்பூன் இந்த பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் இப்போ தக்காளி, ஒரு தக்காளி போட்டாலே போதும். ஏன்னா நம்ம இப்போ தயிர் சேர்க்கணும், லெமன் சேர்க்க போகிறோம். அதனால் ஒரு தக்காளி போட்டாலே போதும். நிறைய தக்காளி யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை.
ஒரு தக்காளி போட்டுட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு இப்போ வந்து சிக்கன் சேர்க்க போகிறோம். இப்போ சிக்கன் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் சிக்கன் வாங்கினதுமே நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அந்த தோல், அந்த கொழுப்பு அது எல்லாமே எடுத்துருங்க. ஏன்னா அதில் தான் இப்போ இன்ஜெக்ஷன் போடுறதுனால கோழிக்கு அந்த கொழுப்பு தான் அந்த மருந்தெல்லாம் சேர்ந்துருக்கும். ஸோ அதில் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வயிற்றுக்கும் எதுவும் ஆகாது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி போட்டு நல்லா 1/2 hour to 1 hour வந்து ஊற வச்சு கழுவி எடுத்துக்கோங்க சிக்கனை. இப்போ அந்த கழுவி எடுத்த சிக்கனை இப்போ இந்த குக்கரில் வந்து சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா கலரிக்கோங்க. நல்லா கலரிட்டு இப்போ உனக்கு சிக்கன்லேயும் மசாலா போடணும் அப்படின்னா நீங்கள் சிக்கன்லேயும் கொஞ்சம் தயிர், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். அப்படி தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க டைரெக்டாக வந்து இப்போ அந்த குக்கர்லேயே போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த சிக்கன் வந்து கொஞ்சம் ஒரு 1/4 பாயில் ஆகிற மாதிரி தெரியும். இப்போ அந்த டைமில் வந்து புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து 2 ஸ்பூன் வந்து பிரியாணி மசாலா சேர்த்துருக்கோம். ஸோ நம்ம 1 ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். தனி மிளகாய் பொடி சேர்க்கணும். குழம்புக்கு போடுற மிளகாய் பொடி சேர்க்கக்கூடாது. ஸோ 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1/2 ஸ்பூன் வந்து கொரியண்டர் பவுடர், அதாவது தனியா பவுடர் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பிரியாணிக்கு மோஸ்ட்லி நீங்கள் கல்லுப்பு சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கல்லுப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போது இதில் வந்து நம்ம மஞ்சள் பொடி சேர்க்கக்கூடாது. ஏன்னா சிக்கனில் மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்தாச்சு. பிரியாணிக்கு மஞ்சள் தூள் சேர்த்தா நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ மஞ்சள் பொடி சேர்க்க வேண்டாம். இப்போ இந்த மசாலாலாம் போட்டாச்சு. சிக்கன் போட்டதுக்கப்புறம் நம்ம என்ன போட்டிருக்கோன்னா, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து தனியா பொடி சேர்த்துருக்கோம், உப்பு சேர்த்துருக்குறோம். சேர்த்து நல்லா கலரி விட்டுக்கோங்க. கலரி விட்டுட்டு நம்ம எண்ணெய் வந்து மேலே திரிஞ்சு வந்ததுக்கப்புறமா தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் கிடையாது, 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்ததுக்கப்புறம் தயிர் வந்து நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தண்ணி இப்போ வந்து 1/2 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கோம். பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கோம். அரிசி வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கலை அப்படின்னா தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்க்குற மாதிரி இருக்கும். ஊற வச்சிங்க அப்படின்னா நம்ம கரெக்ட் ரேஷியோவில் தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கிலோ அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ் எடுத்துக்கிறோம். ஒரு கொஞ்சம் பெரிய கிளாஸில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 2 கிளாஸ் அரிசி வருது அப்படின்னா 1 கிளாஸ் அரிசிக்கு இப்போ நம்ம தம் வைக்கிறதுனால 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தம் வைக்கல அப்படியே விசில் விடணும் அப்படின்னா 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். ஏன்னா சிக்கன் போடுறதுனால நம்ம விசில் விடும் போது தண்ணி அதிகமாக சேரும். அதனால் 1 கிளாஸ் அரிசிக்கு 1.25 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். இப்போ நம்ம தம் விடுறதுனால 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ தண்ணி விட்டுட்டு இப்போ 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன். ஸோ 3 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றுறேன். 3 கிளாஸ் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததும் அரிசி கழுவி அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வைங்க. லோ ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா இப்போ தண்ணி வந்து நல்லா வற்றி வந்தோடனே அரிசி வந்து 3/4 பாயில் ஆகிடும். 3/4 பாயில் ஆனதுக்கப்புறமா தண்ணியும் நம்மளுக்கு வந்து வற்றிடும். இப்போ இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு நெய் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி வேண்டான்னா எண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு எலுமிச்சைப்பழம், 1/2 எலுமிச்சைப்பழம் புழிஞ்சு விட்டுக்கோங்க. புழிஞ்சு விட்டுட்டு நல்லா கலரி விட்டதுக்கப்புறமா மேலே வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். மேலே வந்து எண்ணெய் கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு, அப்படி இல்லைன்னா நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றிட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு கொத்தமல்லி, புதினா தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். ஸ்மெல் வந்து நல்லாயிருக்கும். ஸோ தேவைப்பட்டால் மேலே வந்து தூவி விட்டுட்டு இப்போ குக்கரில் கேஸ்கட் போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு விசில் போட்டுட்டு ஸ்லோலே வைக்கணும். இப்போ நம்ம அரிசி போட்டதுலேருந்தே நம்ம கேஸ் வந்து லோ ஃப்ளேமில் தான் வச்சு பண்ண போகிறோம். லோவில் வச்சு டைம் பார்த்துக்கோங்க. டைம் பார்த்து என்ன டைம் ஆகுதோ அந்த டைம்லேருந்து ஒரு 10 நிமிஷத்தில் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு 10 நிமிஷம் வந்து அந்த கேஸில் அப்படியே இருக்கணும். ஆஃப் பண்ணதும் கேஸில் குக்கர் வந்து அப்படியே ஒரு 10 நிமிஷம் இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம விசில் எடுத்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கலரி விட்டுட்டு கேஸ்கட்டை எடுத்துகிட்டு ஒரு தட்டை வச்சு மூடிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குக்கர் மூடியை வச்சே மூடிக்கலாம். ஆனால் கேஸ்கட்டை எடுத்துகிட்டு விசிலை எடுத்துகிட்டு தான் மூடி வைக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணி
சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ குக்கரில் தம் கட்டுறது அப்படின்னா இப்படி தான். நீங்கள் எந்த கல்லும் வைக்க வேணாம், தோசை கல்லும் வைக்க வேண்டாம். இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தான் நானும் செஞ்சுட்டு வரேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விசில் விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நீங்கள் 1.25 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிருக்கீங்க. ஊற்றிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் கொதித்து வந்ததுமே அரிசி அதில் கழுவி போட்டுட்டு, எலுமிச்சை சாறும் ஊற்றிட்டு, புதினா கொத்தமல்லி போட்டுட்டு, கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா, இப்போ கேஸ்கட் போட்டு குக்கர் மூடியை மூடிட்டு விசில் வச்சுட்டு நீங்கள் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு 3 விசில் வந்ததும் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அதே மாதிரி 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிவிட்டு கலரி விட்டுட்டு கேஸ்கட்டு நெக்ஸ்ட்டு விசிலை எடுத்துகிட்டு குக்கர் மூடி மட்டும் மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இன்னொரு தடவை ரீகால் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி இலை போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா தக்காளி, ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம். சேர்த்ததுக்கப்புறம் சிக்கன், கழுவி வச்ச சிக்கனை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலரி விட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் மிளகாய் பொடி 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி, நெக்ஸ்ட்டு கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டு எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறம் தயிர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி வந்து இப்போ ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் அரிசி கழுவி அதில் போட்டுருங்க. குக்கரில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்லோவில் வச்சுருங்க. அரிசி வந்து முக்கால்வாசி வெந்து வந்துடும். தண்ணியும் நல்லா இழுத்துரும். இழுத்ததுக்கப்புறமா இப்போ வந்து எலுமிச்சை சாறு வந்து பிழிஞ்சு விட்டுட்டு கலரிக்கோங்க. கலரிட்டு மேலே வந்து கொஞ்சம் நெய் இல்லைனா எண்ணெய் ஊற்றிட்டு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுட்டு கேஸ்கட் போட்டு குக்கர் மூடிட்டு விசில் வச்சுருங்க. விசில் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லோவில் வைங்க. ஸ்லோவில் வச்சதும் ஒரு 10 மினிட்ஸ் இருக்கணும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் கேஸை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு குக்கர் கேஸ்லேயே இருக்கணும். நெக்ஸ்ட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் குக்கர் ஓப்பன் பண்ணி நல்லா கலரி விட்டுட்டு கேஸ் கட்டை எடுத்துகிட்டு குக்கர் விசில் எடுத்துகிட்டு குக்கர் மூடியை மட்டும் வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு கத்திரிக்காய் பச்சடி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வியூவர்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ்.